நல்லூர் தேரடி சித்தர் செல்லப்பா சுவாமிகளின் மாதாந்த குருபூசை தினமான 14/11/2024 அன்று நல்லூர் பகுதியில் உள்ள சுவாமிகளின் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகள் பக்திபூர்வமாக இடம்பெற்றது. திருமுறை பாடல்கள், பஜனை பாடல்களை தொடர்ந்து தங்கத்தாத்தா என அழைக்கப்பட்ட நவாலியூர் சோமசுந்தர புலவரின் பேரனான இளமுருகனார் பாரதி அவர்கள் ஆஸ்திரேலியாவில் எழுதி வெளியிட்ட சிவஞான சித்தர் என்ற தவத்திரு சிவயோக சுவாமிகள் பற்றிய நூலின் அறிமுக உரையை நிகழ்த்தியிருந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் என் சண்முகலிங்கன் அவர்கள். குறிப்பாக நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவருடைய குடும்பத்தினர் யோகர் சுவாமியின் அருள் பெற்றவர்கள். அந்த அனுபவத்தை வருங்கால சந்ததி அறிந்து உணரும் பொருட்டு இளமுருகனார் பாரதி அவர்கள் இந்த நூலை உருவாக்கி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வுகளின் காட்சி பதிவுகளை இந்த காணொளி ஊடாக காணலாம். எல்லாம் மெல்ல நல்லூர் கந்த பெருமானை வணங்கி செல்லப்பா சுவாமிகளுடைய குருவரில் துணை கொண்டு இந்த அற்பைக மாத குருபூசை நன்னாளிலே உங்கள் முன் எனது இந்த புத்தக வெளியீட்டை செய்வதற்காக சிவஞான சித்தர் என்ற நூல், இந்த நூல் எழுதியவர் ஒத்துராவிலே தற்சமயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். அவர் வயதான முழுமையாக இருக்கிறவர். அவர் சில நோய் வாய்ப்பட்டிருக்கின்ற நிலையிலே இந்த சிவஞான சித்தர் என்ற நூலை எழுதியிருக்கின்றார். அந்த நூல் அண்மையில்தான் அங்கு வெளியிட்டு வைத்தவர். அந்த நூலை இங்கு வெளியிட்டு வைப்பதில் நாங்கள் சுவாமியினுடைய திருவரணிலே நினைக்கின்றோம். ஒரு 2 மாதங்களை வெளியிட்ட புத்தகம். அது இங்கு இலங்கைக்கு வர முன்னரே இந்த புத்தகம் ஒரு சில பிரதியில் கிடைக்கப்பெற்று அதனுடைய பிரதி எடுக்கப்பட்டு இன்று இந்த வெளியீட்டினை செய்ய வேண்டிய பேறு பெற்றிருக்கின்றது. இந்த புத்தகத்தை எழுதியவர் நவாலியூர் சோமசுந்தர புலவரின் பேரனார் ஆவார். நவாலியூர் சோமசுந்தர புலவர் யாழ்ப்பாணத்திலே தமிழ் உலகத்திலே சரி ஒரு பேர் பறித்த புலவர். எல்லோருடைய மனங்களிலும் இடம் கொண்ட ஒரு புலவர். அவர் புலவருக்கேற்ற திறமையுடன் வாழ்ந்தவர். அவர் போன்று அவருடைய மகன் இளமுருகனார் தந்த வழி நின்று புலவர் ஆக இருந்து பல தொண்டாற்றினவர். அதே போன்று அவரது மகன் பாரதி அவர்கள் சிவஞான சித்தரந்த நூலை யோகர் சுவாமிகளில் வழிவந்த அருள் பெற்றவர்களில் இதரிடம் ஒருவரது குடும்பமும் சார்ந்ததாகும். அந்த வகையிலே தான் பெற்ற அனுபவம், தனது தந்தையார் பெற்ற அனுபவம், தனது பேரனார் பெற்ற அனுபவத்தை எல்லாம் கொண்டு அதை வருங்கால சந்ததி பயன்பெறுமாறு அதனை ஆக்கி அளித்துள்ளார். இந்த நூலை இயற்றியது எங்களுக்கு ஒரு சான்றாகும், அதாவது வரலாற்று சான்றாகும். சோமசுந்தர புலவர் நவாலியூர் ஒரு புலமை வலிமை வாய்ந்த ஒருவர். அவர் கேரள சிவசுப்பிரமணிய சுவாமி அவருடைய வீட்டில் வந்து இருந்து விளங்கி அவருடைய அருள் பெற்றவர். அந்த சுப்பிரமணிய சுவாமி சொல்லுவாராம், இவன் சொல்லுவன்றான் என்றுதான் அவர் சொல்லுவார். அவ்வாறு அவர் நான் சொல்லுகிறேன் என்று சொல்ல மாட்டார். எல்லாம் இவன் சொல்லுகின்றான் என்று சொல்லுவார். அந்த ஞானியினுடைய அருள் அவரை ஒரு பெரும் புலவராக்கியது. ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் தோழர்களே கூடி பரங்கட்டி கூழும் குடி திருடலாம் என்று பாடிய பாட்டல் இளம் வயதிலே ஆரம்ப பாடசாலையிலே பாட புத்தகத்திலே சேர்த்திருந்தார்கள். அதனாலே அதனை படித்தவர்கள் இன்றும் அதனை மறக்க முடியாமல் இருக்கின்றார்கள். அந்த முனிவர், அந்த புலவர் செய்த பெரும் பாக்கியம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த புலவருடைய சரித்திரம்
சொல்லப்போனால் நீண்ட நேரம் எடுக்கும். அவ்வழி வந்த பாரதி அவர்களும் யோகர் சுவாமியினுடைய அருள் பெற்றவர். எவ்வாறு யோகர் சுவாமி அவர்கள் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தேடி தேடி தனது அருவமும் காட்டி உருவமும் காட்டி ஆட்கொண்ட ஒரு பெருந்தகை. அவர் செல்லப்பா சுவாமியினுடைய சீடனாக இருந்து இவற்றையெல்லாம் உருவாக்கியவர் செல்லப்பா சுவாமிகள். திருவண்ணாமலையிலே ரமணநிதி எவ்வாறு இருந்தாரோ, திருவண்ணாமலை என்றால் ரமணநிதி, ரமணநிதி என்றால் திருவண்ணாமலை என்று விளங்குகின்ற போல நல்லூர் பதியிலே செல்லப்பா சுவாமிகள் தான், சிவன் தான் செல்லப்பா மூர்த்தமாக வந்து நடம் ஆடினார் என்பதை யோகர் சுவாமி அவருடைய சீடனான யோகர் சுவாமிகள் கூறியிருக்கின்றார். வேறு ஒருவரும் சொல்லவில்லை. அந்த நச்சிந்தனை பாடல்கள் எல்லாம் அவர் யார் என்று தெளிவாக கூறுகின்றது. அப்படியான இந்த யோகர் சுவாமியினுடைய பெருமையையும் அவருடைய புகழையும் இவ்வாறு இந்த நூலிலே எழுதியிருக்கின்றார். அதனை இங்கு அறிமுறை செய்வதற்கு வந்திருப்பவர் முன்னநாள் துணைவேந்தரான பேராசிரியர் சண்முகலிங்கம் ஐயா அவர்கள். நாங்கள் இந்த புத்தகத்தை வந்திருக்கிறது இதற்கு அறிமுறை செய்யுமாறு அவரை கேட்டிருந்தோம். அவர் மனமும் வந்து ஒரு தடங்களும் சொல்லாமல் வாரதாக சொல்லியிருந்தார். அது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தந்திருந்தது. அத்துடன் அவரது பாரியாரும் இந்த வைபவத்தில் கலந்து சிறப்பிப்பதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். சிவனும் பார்வதியும் வந்தது போல அவர்கள் இந்த இடத்திலே, இந்த செல்லப்பா சுவாமிகளுடைய நினைவாலயத்திலே இந்த அறிமுறையை செய்வது ஒரு பெரும் பாக்கியம். சண்முகலிங்கம் ஐயா அவர்களும் கௌரிபால என்ற சித்தருடைய ஒரு அருள்வாக்கு கிடைத்ததை அவரின் மூலமாக அறிந்தோம். அவரும் யோகர் சுவாமியினுடைய ஒரு சீடர். அவ்வாறு அந்த கௌரிபாலாவின் அந்த அந்த அருட்கடாட்சம் தான் இன்றைய தினத்திலே அவர் இந்த உரை சிவஞான சித்தர் என்ற பெருநூலினுடைய அறிமுறையை செய்து வந்திருக்கிறது பெரும்பேறு என்று சொல்லி, இது எல்லாம் செல்லப்பா சுவாமியினுடைய திருவருள் என்று நாம் கருத்தில் கொண்டு இந்த அறிமுறை அருளுமாறு பேராசிரியர்களை பணிவன்புடன் வேண்டுகின்றேன். என்ன கருவித்தான் எங்கள் குருநாதன், இணையடியன் தலை வைத்தான் எங்கள் குருநாதன், அன்னை பிதா குருவானான் எங்கள் குருநாதன், அவனியெல்லாம் ஆட வைத்தான் எங்கள் குருநாதன், முன்னை வினை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன், மூவருக்கும் அறிய ஒன்னான் எங்கள் குருநாதன், நன்மை தீமை அறியாதான் எங்கள் குருநாதன், நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். எங்கள் சிவயோக சுவாமிகளுக்கு குருநாதனாக வாய்த்த செல்லப்பா சுவாமிகளினுடைய குருபூச நாளிலே அவருடைய சந்நிதியிலே இன்றைக்கு நடக்கின்ற இந்த நூல் வெளியீடு பெருமதியானது. பாரதி இளமுருகனார் இங்கே ஏற்கனவே எங்களுடைய சிவகுருநாதன் ஐயா சொன்னதை போல ஈழத்தினுடைய இலக்கிய ஆன்மீக பயணத்திலே மிக முக்கியமான ஆளுமையான எங்களுடைய சோமசுந்தர புலவருடைய பேர், அந்த வாரிசு, அவருடைய அந்த நூல், இந்த நூலுக்கான இந்த அறிமுக உரையை செய்ய வேண்டும் என்று இந்த பரம்பரையிலே இன்றைக்கு இந்த ஆலயத்தோடு மிகுந்த ஈடுபாட்டோடு இருக்கின்ற எங்களுடைய சிவகுருநாதனாருடைய அழைப்பு சில தினங்களுக்கு முன்னாலே எனக்கு வந்தது.
உண்மையிலே இந்த இடத்திலே நானும் அவரும் முன்னரும் கூட நல்லூர் திருவிழா காலங்களிலே பேசியிருக்கிறோம், வேறு நிகழ்வுகளிலே சந்தித்திருக்கிறோம். இந்த 100 மலரை வெளியிடுகின்ற பொழுதெல்லாம் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறேன். செல்லப்பா சுவாமிகள் ஒரு கதவை சொல்லுவார், திண்ண பொசிப்பு உள்ளவருக்கு திண்ணை கப்பிலே தேனிடா. சின்ன பொசிப்பு உள்ளவருக்கு திண்ணை கப்பிலே தேனிடா. ஆக இன்றைக்கு கூட இந்த குருபூசை நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த எண்ணிக்கை மிகச் சிறிதாக இருந்தாலும் கூட இங்கே இந்த ஒளிபரப்பு சாதனங்களின் ஊடாக இந்த நிகழ்வை பலரும் கேட்பார்கள் என்று நான் அறிகிறேன். உண்மையிலே இது கூட ஒரு பொசிப்பு தான். அவர் சொன்னதை போல இந்த சின்ன பொசிப்புள்ளதை போல அவருடைய இந்த குருபூசையிலே நாங்கள் எல்லோரும் கலந்து கொள்வது என்பது. அப்ப நான் ஐயா சொன்னார், இந்த எங்களுடைய கௌரிபாலன் சுவாமிகளை பற்றி சொன்னார். மிக சின்ன வயசிலே என்னுடைய அப்பாவோடு நான் கதிராமத்துக்கு போறது, அப்பா அந்த தோல்ல இருந்து போய் பிறகு நடந்து போய் அப்படி போன காலங்களிலே இந்த கௌரிபாலன் சுவாமிகள், ஜெர்மன் சாமி என்று சொல்லுவார்கள், அவர் அது எங்கேயோ அந்த மடங்கள பகுதியில் எங்கேயோ இருந்த பொழுது அவருடைய அந்த தோற்றம் ஒரு வெள்ளைக்காரன் விபூதி பூசி கொண்டிருக்கிறார் என்று நான் கிட்ட போய் போன பொழுது அவருடைய அந்த கையிலே எழுதின அந்த வாசகம் தமிழிலே எழுதியிருந்தது, சும்மா இரு. அப்ப நான் ஒரு சின்ன பையன் பேசாம மெல்ல தட்டி கேட்டு நான் இதற்கா பார்க்கலாமா, அவர் தானே அந்த கையை என்னிட தந்து நான் அதை வாசிச்சு சும்மா இரு அப்படியே என்னை அணைச்சு தோல்ல தட்டினார். அப்ப இது ஒரு சம்பவம். இதை பிறகு நான் அவரை இங்கே செல்ல சென்னதியிலும் கண்டிருக்கிறேன். இதுக்கு பின்னாலே யோகர் சுவாமியை பற்றி என்னுடைய அப்பா ஒரு ஆசிரியர் வீட்டிலே இந்த யோகர் சாமி இந்த படம் கொண்டு வச்சது. அப்பா கொழும்புத்துறை இந்து வித்தியாலயத்திலே அவர் கற்பித்த பொழுது இந்த லீவு விடுறதுக்கு முதல் நாள் எங்களை அழைத்து கொண்டு போவார். அங்க அழைச்சு கொண்டு போய் முன்னாலே இருக்கிற அந்த சுவாமிகளினுடைய இந்த நிலையத்திலே இருக்க ஒரு வேட்சையோடு அங்க நாங்கள் மதிய உணவு சாப்பிடுவோம். இப்படித்தான் இந்த உறவுகள் இருந்தது. பின்னாடிலே நான் ஒரு சமூகவியலாளனாகவும், அதாவது எங்களுடைய பண்பாட்டினுடைய சமயத்தை ஆன்மீகத்தை கற்றுக்கொள்பவனாகவும் அதற்குள்ளே வாழ்பவனாகவும் மாறுகின்ற பொழுது யோகர் சுவாமியை வாசிக்கின்ற, அவரை யோசிக்கின்ற, அவரோடு வாழ்கின்ற அனுபவங்களை பெற்றேன். இந்த வகையில தான் நான் இங்கே முன்னர் வந்தது, உரையாடியது. கொஞ்ச காலத்துக்கு முந்தி கூட அவருடைய அந்த நல்லூரான் திருவடியை பாடலை நான் பாடி ஆலயத்துக்குள்ளாலே இருந்து நான் பாடிக்கொண்டு வர மாதிரியான ஒரு காட்சியாகவே நீங்கள் அதை யூடியூப்ல இப்ப கூட பார்க்கலாம். அப்ப இந்த தொடர்பு என்னுடைய கதை அல்ல. உண்மை இவ்வாறான இந்த தொடர்புக்குள்ளாலே மேலெழுந்த ஒரு அற்புதமான நூல் தான் இந்த சிவஞான சித்திரம். அப்ப இந்த நூலை நாங்கள் வெளியிடுவது என்று, ஒரு நூலை வெளியிடுவது அல்லது ஒரு கர்மத்தை செய்வது என்பதற்கு காரணம் இருக்க வேண்டும். ஐயா கேட்ட உடனே நான் ஓமுடன் செப்பலுற்ற பொருளின் சிறப்பினால் அப்பொருட்குறை யாவரும் காரணம் செட்லாட்டு, அதை விட வேற எக்ஸ்கியூஸ் இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள நாங்கள் போகிற பொழுது இந்த நூலினுடைய இலக்கு எங்களுடைய பாரம்பரியத்தை அறிதல். பாரம்பரியத்தை அறிதல் மட்டுமல்ல, பாரம்பரியத்தை கையளித்தல். கையளித்தல் என்பதன் ஊடாக எங்களுக்கு பேணுதல் என்பது. இதுதான் அந்த நூல். இந்த நூலை நீங்கள் பார்க்கலாம். சிவஞான சித்தர் தவத்திரு சிவயோக சுவாமி, 313 பக்கம். உள்ளுக்குள்ளே நிறைய வண்ண படங்கள் அழகிய கட்டமைப்போடு இந்த நூல் வந்திருக்கு. உண்மையில நான் சொன்னதை போல இந்த இலக்கு பாரம்பரியத்தை அறிதல். இந்த பாரம்பரியத்தை ஏன் அறிய வேண்டும்? பாரம்பரியம் அது ஒரு பண்பாடோடு சேர்ந்தல்கள். அதை அறிகிற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை அறிகிறோம். தன்னை அறிதல் என்று சொல்லுவோமே. இப்ப நாங்கள் சொன்ன என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன் என்று யோகர் பாடுகிற பொழுது அவரை பற்றிய அவருக்கு அவரை உணர்த்துவது. தன்னை அறிதல், தன்னை அறிவாக்குதல். தன்னை அறிகிறது மட்டுமல்ல, தன்னை அறிவாக்குதல் என்பது வருகிறது. அப்ப இந்த தன்னை அறிகிறது, தன்னை அறிவாக்குதல் என்ற இந்த படிமுறைக்குள்ளே சென்றவர்களே ஒருவர் தான் இந்த தங்க தாத்தாவிட்ட பேர், எங்களுடைய பாரதி இளமுருகன். அப்ப இந்த அறிவை பெறுகிற பொழுது ஒரு அடுத்த கட்டம் பெறுகிறது.
யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஆங்கிலத்திலே சொல்லியிருக்கிறது இந்த எம்பதி என்று சொல்லுவோம். அதாவது பிறருடைய வலியை தன்னுடைய வலியாக உணர்வது. அல்லது இன்னும் கொஞ்சம் நாங்கள் அன்றாட போய் பார்த்தால் மற்றவர்களுடைய குரலாக நாங்கள் மாறுவது. பாட முடியாதவனுக்காக நான் பாடுகிறேன் என்று ஒரு ஜெர்மன் கவிஞன் சொல்லுவான். பேச முடியாதவர்களின் குரலாக நான் பேசுகிறேன் என்று சொல்லுவான். அப்ப உண்மையில ஒரு அறிவின் உச்சம் என்பதே அதுதான் என்று சொல்லுவார்கள். அண்மையிலே ஒரு இடத்துல பார்த்தேன், empathy is the highest form of knowledge. பிறருடைய வலியை தன்னுடைய வலியாக உணர்வதுதான் அறிவினுடைய உச்சம். நாங்கள் அறிவினுடைய உச்சம் என்பது நிறைய சம்பாதிப்பது, நிறைய புகழ் தேடுவது அல்ல. பிறரை நேசிப்பது, பிறருக்கு நாங்கள் துணையாக இருப்பது, அவருடைய பிரச்சனைகளை அழுகைகளை கேட்பது என்பது. ஆக இந்த நூலினுடைய பயன் என்பது அவ்வாறான இடத்திலே தான் இருக்கு. உண்மையிலே இந்த நூலாசிரியர் இதை கட்டமைத்திருக்கிற விதம் மிக அற்புதமானது. காலையிலே அவரோடு உரையாடுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சோகுநாதன் ஐயா என்னோட பேச விரும்புவதாக சொன்னார். அப்ப நான் இலக்கத்தை வாங்கி பேசினேன். அப்பொழுது சொன்னார், நான் சொன்னேன், உங்களோட தான் இப்ப ஒரு 4-5 நாளா நான் சீலிக்கிறேன். அவருக்கு பெரிய சந்தோஷம். எப்படி இருக்கு, நான் நல்லா இருக்குது, இன்றைக்கெல்லாம் முடிய நான் திரும்ப பேசுகிறேன் என்று சொன்னேன். அவரும் அதை சொன்னார். அப்ப இந்த நூலினுடைய கட்டமைப்பு என்னென்றால் அனுபவம். ஒரு தெரியும், அனுபவ ஞானம், அனுபூதி இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். இந்த அறிவு என்பது வெறுமனே ஒரு புத்தக படிப்பு அல்ல, புத்தக படிப்பால மாறதல்ல. புத்தகத்துக்குள்ளாலேயும் இந்த அனுபவத்தை படிப்பது என்பதாக இந்த ஒரு புதிய பரிமாணத்தை இந்த நூல் தருகிறது. அப்ப உண்மையிலே இந்த நாங்கள் கரை சொற்கள் வச்சிருக்கிறோம். சமயம் என்று சொல்லுகிறோம், ஆத்மீகம் என்று இன்னொரு சொல்லுகிறோம், ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ரிலிஜன் என்று சொல்லுவோம். இதை விட சமயம் என்ற உடனும் அது சடங்காக வரும். சடங்கு அல்லது திருவிழாக்கள். இப்ப நல்லூர்லயே திருவிழா நடக்கிறது, அதுக்குள்ள ஆத்மீகம் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஆனால் அதனுடைய வெளிப்பாடு என்பது திருவிழாவாக இருக்கு. இதை விட இங்கே இருந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் அவதானித்தேன். இங்கே எங்களுடைய சுவாமியினுடைய அடியவர்கள் தங்களை பாடல பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவர் வந்தவர் 2 ஊதுவத்தியை கொண்டு வந்து அந்த வெளியில அந்த படியில செருகி போட்டு போனார், கும்பிட்டு போனார். இன்னொரு தம்பி வந்தார். இதுல நான் பக்கத்துல இருக்கிறதுல வந்து இந்த விபூதியை எடுத்து தன் தலையில ஒரு 10 எண்ணெயில ஒரு 10-15 தரம் அப்படியே போட்டுட்டு கும்பிட்டு போயிட்டார். ஒரு வகையான தியானம், ஒரு வகையான தனிப்பட்ட வழிபாடு. சில பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், இப்பொழுதெல்லாம் நாங்கள் இந்த ஆத்மீகம் ஏதோ முதியவர்களுக்கானது, இளம் பிள்ளைகள் பழி தவறி விட்டார்கள் எல்லாம் பேசுவோம். இங்கே கூட இளம் பிள்ளைகள் இருந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். 2-3 பிள்ளைகள் வந்து கும்பிட்டுட்டு போறாங்க. அவை எல்லாமே ஒரு வகை வேற வழிபாட்டு முறைகள், தன்மைகளோடு இங்கே இருக்குது. அப்ப இன்றைக்கு ஒரு சமயத்தின் சமூகவியல் என்னுடைய துறை, விருப்பமான சமூகவியலுக்குள்ளேயே சமயத்தை கற்பது என்பது என்னுடைய துறை. ஒரு மாணவனாகவும் ஆய்வாளனாகவும் இந்த பண்பாட்டினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற இந்த சமயத்திலே இன்றைக்கு உலகளாவிய பல்கலைக்கழகங்கள், ஆய்வாளர்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ், சோசியாலஜி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், சமய அனுபவத்தின் சமூகவியல் என்பதை இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே இந்த விஞ்ஞானம், அறிவியல் அதுகள் வந்த பொழுது ஒரு பொதுவான கருத்து வந்தது என்றால், இந்த பகுத்தறிவு வந்தவுடனும் இந்த சமயம் என்பது இல்லாமல் போய்விடும். உங்களுடைய ஒரு சமூக சிந்தனையாளர் சொன்னார், God is dead. நீச்சே என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு மேலே தத்துவ ஞானி சொன்னார், கடவுள் இறந்து விட்டார். வேண்டாம், இறந்துட்டாருங்க, நாங்கள் கடவுளை கொண்டு விட்டோம் என்று 2வது வசனம் சொன்னார். அப்போ ஒரு சமூகவியலாளர் இன்னொருவர், என்னுடைய துறையினுடைய தந்தை என்று நாங்கள் கொண்டாடுகிற ஆகஸ்ட் காம்ப் சொன்னார், கடவுள் இறந்தாலும் பரவாயில்லை, எனக்கு சமயம் இருக்க வரும். ஏனென்றால் இந்த சமயம் இருந்தால் தான் இந்த சமூகத்துல ஒரு ஒழுங்கு இருக்கும். அப்ப இந்த ஒழுங்கை பேணுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வருகிற பொழுதுதான் இந்த அனுபவங்களை பற்றிய இந்த சிந்தனை வருகிறது. இந்த உலக புகழ் பெற்ற ஒரு உளவியலாளர், ஒரு வகையில சொன்னால் முதலாக உளவியலை ஒரு 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 கல்வி துறையாக வளர்த்தெடுத்தவர் வில்லியம் ஜேம்ஸ் என்று. அவர் சொன்னார், இந்த அனுபவங்களின் கற்றலின் வழியாகத்தான் ஒரு மனிதனுடைய
பகுத்தறிவு கூட துல்லியமாக வளரும். அவர்களுக்கு இப்ப தெரியுது இந்த அனுபவ கல்வி என்பது எங்களோட நியமமான அறிவென்று நாங்கள் கருதுகிற விஷயத்தை கூட செம்மையாக்குவது. அப்ப இந்த வகையில நிறைய ஆய்வுகள் நடந்தது. அண்மையில ஒரு ஆன் டேவ்ஸ் என்று சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் சிகாகோ பல்கலைக்கழகத்துல அவர் சொன்னா, நாங்கள் இந்த பகுத்தறிவுவாதத்தையும் இந்த அனுபவ ஞானத்தையும் ஒன்றிணைக்கின்ற முறைகளை கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே இருக்கின்ற அந்த வழிமுறைகளை நாங்கள் ஒப்பியல் ரீதியாக ஆய்வு செய்ய வேண்டும். அப்ப நான் இந்த புத்தகத்தை, பாரதி இந்த புத்தகத்தை வாசிக்கிற பொழுது நான் பார்த்தேன், உண்மையிலே இதை நான் ஒரு ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க முடியும் என்றால், இந்த உலகளாவி இன்றைக்கு நடக்கின்ற இந்த அனுபவ கல்வி, அனுபவத்தின் ஊடாக சமயத்தை காண்பது பற்றிய அந்த ஒப்பியல் கல்விக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு கருவூலமாக அமையும் என்பது நான் ஒரு முன்னீடாக சொல்லிக்கொண்டு இப்பொழுது இந்த நூலுக்குள்ள போவோம். இந்த நூலை அறிமுகம் செய்வது என்பது, அந்த நூலினுடைய அமைப்பு எப்படிப்பட்டது என்பதை சொல்லுவது, இந்த நூலாசிரியருடைய அந்த சிறப்புகளை சொல்வது என்பதெல்லாம் அதில் முக்கியமாக வருது. அப்ப இதுல நான் ஏற்கனவே சொன்னதை போல எங்களுடைய பண்பாட்டில் இந்த சித்தர் மரபு என்பது, சித்தர் மரபு எங்களுடைய பண்பாடு நான் சொல்லுகிற பொழுது இந்த உலக மனித குலத்தினுடைய பண்பாடு என்று கொள்ளலாம், எங்களுடைய ஆசிய தென்னாசிய பண்பாடுகள் எடுத்துக்கொள்ளலாம், குறிப்பாக ஈழ நாட்டுக்குரிய ஈழத்துக்குரிய பண்பாடுகள் கூட நாங்கள் ஒரு மைக்ரோ பருநிலையில இருந்து நுண்ணிலையிலே நாங்கள் சிந்திக்கலாம். அப்ப இந்த நூல் ஒரு அருமையான ஒரு கால பதிவாக வருகிறது. காலையிலே நானும் பாரதியும் பேசுகிறவர்கள் சொன்னார், இப்ப உள்ள தலைமுறை எல்லாம் இதில் எல்லாம் விடுபட்டு போகுது. நான் சொன்னேன், அது விடுபட்டு போனாலும் அதுல எங்களுக்கும் பங்கு இருக்குதானே, அதை நாங்கள் சொல்ல வேணும். நீங்கள் இந்த புத்தகத்தை அடித்து இவ்வளவு இவ்வளவு நேரத்தை செலவழித்து விடுவது என்பது இந்த தலைமுறைக்கு நாங்கள் கொடுக்கின்ற முக்கியமான செய்தி. ஒரு அறிஞன் சொன்னார், என்ன திரும்ப திரும்ப ஒன்றே சொல்றீங்களா? அப்ப அதுக்கு அவர் சொன்னார், நீ கேட்க மட்டும் நான் சொல்லிக் கொண்டே இருப்பேன். நான் ஆக இந்த நூலோ அல்லது இந்த சமய சத்தங்கங்களா இருக்கட்டும், இந்த சமய பிரசங்கங்களா இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே எங்களுக்கு நாங்கள் உணர்ந்தனைக்கும் எங்களுக்கு தேவையான விஷயம். அப்ப இந்த நூல் இந்த நூலிலே நான் சொன்னேன் 313 பக்கம் அதுல முதல் ஒரு 15 பக்கத்துக்கிட்ட இந்த வளமையை போல இந்த ஆசியுரைகள் வியப்பெருமதியான பக்குவமானவர்கிட்ட இருந்து இந்த ஆசியுரைகள் பெறப்பட்டிருக்குது. அதுல உண்மையில இந்த ஒவ்வொருவருடைய ஆசிரியரையிலும் அவர்கள் மிக முக்கியமாக இந்த நூலினுடைய அந்த ஆழமான விஷயங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். உண்மையிலேயே சித்தர் மரபு, சித்தருடைய அறிமுகம், நான் ஏற்கனவே சொன்ன இந்த ரிலிஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இங்க வருது. முதலாவது ஆசை எங்களுடைய கவ்வை என்று அவர் சொல்கிறார்கள். ஹவா என்பதை தமிழ் படுத்தி இப்பொழுது நாங்கள் புத்துவரை புதுவை என்று சொல்லுவதை போல ஹவா என்பதை கவ்வை ஆதீனம் போதிநாத வேலன் சுவாமிகள், இரண்டாவது சுவாமியா இருக்கிற வேலன் சுவாமிகள் என்னுடைய ஆசிரியரை. இரண்டாவது ஆசிரியரை சகலாம ஆகம பண்டிதர் எங்களுடைய சிவஸ்ரீ சபாரத்ன சிவாச்சாரியாரியது, சென்று சொல்வர் ஆர் திருமுருகன், கம்பவாடு விஜயராஜ், ரிஷி தொம்பிநாதன், பின்னாலே பாரதியினுடைய பதிப்புரை. அப்ப இதுல போதிநாத வேலன் சுவாமி ஆங்கிலத்தில தான் அவருடைய அந்த உரை அமைந்திருக்கிறது. அவர் சொல்லுவார், சிவஞான சித்தர் is a valuable resource in Tamil on the powerful yogic tradition from Sri Lanka. தெரியும், அது அவருடைய குருவிக்கு எங்களுக்கு முன்னாலே ஆசி தந்து கொண்டிருக்கிற இந்த முனி என்ன சுப்பிரமணிய முனியினுடைய சிஷ்யன் இவர். சுப்பிரமணிய முனி இங்கே வந்தது, சுவாமிகிட்ட வந்தது, அவர் பழமை போல தோல்ல கட்டினது, அடித்தது, கூடாண்டது, போய் உலகம் முழுக்க பெறப்போவது என்பதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயங்கள். அதே போல எங்களுடைய சபாரத்ன சிவாச்சாரியார் சொல்லுவார், என் கெடுதகைய நண்பரான நூலாசிரியர் சிறந்த கவிஞர். இது எங்களுடைய வார்த்தையால வார்த்தை விட சபாரத்ன சிவாச்சாரியாருக்குள்ளால வர்ற அந்த வார்த்தைகள் கவியாற்றல் அவரின் குடிச்சொத்து. நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோம், அந்த பெறப்பெரிக்காக வந்தது 15,000க்கு மேற்பட்ட பைந்தமிழ் பாடல்களை எழுதிய தங்கத்தாத்தாவினுடைய பேர். நான் சொன்னேன் இந்த ஹெரிட்டேஜை பற்றி, அதாவது
இந்த பாரம்பரியத்தை பேணுவது என்பது ஒரு பக்கம். இங்கே இந்த பேணுகிறவரும் இந்த பாரம்பரியத்துக்குள்ளார வந்தவர்கள் ஒன்று சும்மா வராது. எல்லாத்துக்குமே ஒரு வேறு இருக்கிறது. ஒரு அறிஞர் சொல்லுவார், இந்த பாரம்பரியத்தை தெரியாதவர்கள் பாரம்பரியத்தை மறந்தது என்பது வேறில்லாத மரத்துக்கு சரி. சில பேருக்கு பாரம்பரியமே இல்லை. சில பண்பாடுகள்ல சில குடும்பங்களுக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் ஒரு நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட நாங்கள் அதை மறந்து போயிருக்கலாது. அப்ப அந்த பெரிய பாரம்பரியத்தை இவர் எங்களுக்கு முன்னால வச்சது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இதுல முக்கியமானது, எங்களுடைய பாரதியினுடைய அப்பா இளம்பெருமனார் ஒரு பெரிய தமிழறிஞர் விரிவிரியாளர் என்பதற்கு அப்பாலே அவருடைய அம்மா பரமேஸ்வரி அம்மையார் ஒரு முக்கியமான ஒரு கல்வியாளர். ஆக அந்த குடும்ப சொத்தாக இது எப்படி வந்தது என்ற விடயம் எல்லாம் அதுக்குள்ள வருது. அதே போல ஆத்மஜோதி முத்தையா என்னுடைய அந்த குலரட்னம் அவர்களோட வரிசையில இந்த சித்தர்களுடைய நூலை தருகிறார் என்று திருமுருகன் சொல்லும். யாழ்ப்பாணத்துல வழிவழியாய் வந்த யோக மார்க்கத்தின் விழுது என்று ஏராஜ் சொல்லும். அமெரிக்க இளைஞர்களுக்கு முதுகில ஓங்கி அடிச்சு இந்த அடி எல்லா இடமும் கேட்க வைக்கிறான்னு சொன்னார் என்று சொல்லி எங்களுடைய ரிஷி தொண்டுநாதன் அவர்கள் சொல்லுவார். அப்ப இந்த நூலின் நோக்கத்தை பற்றி நாங்கள் கண்டு சொன்னோம். ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோம் என்றால் அவர் சேக்கலாரை கூறிக்கொள்கிறார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் கோடும் சம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். இந்த பக்குவமான இந்த ஞானியரை பற்றிய சேக்கலாற்ற வெத விளக்கணம். இதுக்கு அங்கால நாங்கள் வெத விளக்கணம் சொல்லிடலாம். அப்ப ஈழ நாட்டிலே இவ்வாறான ஒரு ஒரு ஞானியாக விளங்கியவர் எங்களுடைய சிவயோக சுவாமிகள் என்பதும் மற்றவர் சொல்லுவார், விஞ்ஞானம் எப்பொழுது ஒன்றை செய்ய முடியாது என்று வருகிறதோ அங்க கைவிரிக்கைக்கு இந்த விஞ்ஞானம் முதல்ல சொன்ன அமெரிக்க பேராசிரியர் ஆய்வுக்குள்ளார வெளிவந்த விஷயம் இதுதான். எல்லாவற்றையுமே எங்களால இந்த பகுத்தறிவு அறிவுக்குள்ளார சொல்ல முடியாது. அதை முழுமைப்படுத்துவதற்கு இந்த அகஞானம் தேவைப்படுகிறது, அக ஒளி தேவைப்படுகிறது. அப்ப விரிவாக இந்த நூலை அவர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், பாரதி சொல்லுவார், செம்மையான வாழ்வை சுவாமியினுடைய வாரிசுகளினுடைய செம்மையான வாழ்வை யோக சித்தியை நாங்கள் பெறுவதற்கு, ஆத்மநேய ஒருமைப்பாடு வளருவதற்கு, மன அமைதி கிடைப்பதற்கு இந்த நூல் வழி செய்யும் என்று நம்புகிறேன். பாருங்கள், எந்த விதமான தன்னலமும் இல்லாத ஒரு பரந்த நோக்கிலே அமைய பெற்றது இந்த நூல். அந்த நோக்கத்தை அவரே தெளிவாக சொன்னார். அப்ப இந்த நூலிலே நான் ஏற்கனவே சொல்லப்பட்டதை போல இந்த ஏற்று முன்னுள்ள வாழ்க்கை செய்திகள் போய் முடிய ஆரம்பத்திலே சில முக்கியமான விடயங்கள் வருது. இங்கே முதலாவதாக இருக்கிற கடையில் சுவாமிகள் ஒரு 30 வருஷங்களுக்கு மேலாக யாழ்ப்பாணத்திலே இருந்தது. அவருடைய சீடராக இன்றைக்கு நாங்கள் குருபூசை கொண்டாடுகிற எங்களுடைய செல்லப்பா சுவாமிகள் என்னுடைய பிறப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். கடை சுவாமிகள் கூட அந்த வரலாற்றை பார்த்த பொழுது உண்மையிலே இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, எங்களுக்கு அறியாமை என்றொன்று இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம் சமயத்துல. அறியாமல் எங்களுக்கு இந்த கதைகளே தெரியாத ஒரு வாழ்க்கைக்குள்ளேயும் வாழ்கிறோம். அவ்வாறான நிலையிலும் இந்த நூல்கள் மிக முக்கியமாக இருக்குது. குறிப்பாக இளைய தலைமுறை மட்டுமில்லை, புதிய தலைமுறையினர் கூட எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம். இப்ப பாட நூல்கள்ல கூட சும்மா ஒரு வரிக்குள்ளே ஒரு சட்டரோட முடிஞ்சு போகும். உண்மையில அவர் ஒரு நீதவானா இருந்தது, தான் ஒரு தீர்ப்பை வழங்கி போட்டு அந்த தீர்ப்பை தாங்க இல்லாமல் நான் என்னன்றது எனக்கு மரண தண்டனை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவர் ஓடியது. இங்கே ஓடியது வழியெல்லாம் இருந்து இறங்கி அங்க போய் இங்க போய் எல்லாம் நூறு ஆவுறையில போய் சொல்லிட்டு இப்படி வந்துதான் இங்க வந்ததுக்குள்ள எங்களோட நேரடியில செல்லப்பேரை சந்திச்சது. அப்ப செல்லப்பேரை சந்திச்சது பிறகு அவர் பிச்சை எடுத்து திரிஞ்சது, ஞானம் கொடுத்தது, கடையா திரிஞ்சபடியால்தான் கடையிச்சான். தெரியும். அப்ப இப்படி எல்லாம் ஒரே இடத்துல பெற இப்படியெல்லாம் வரைக்கதான் இந்த செல்லப்பேரை சந்திக்கிறார். அப்ப செல்லப்பேரை சந்திச்சது,
செல்லப்ப சுவாமிகளினுடைய அந்த அற்புதங்களை பற்றி, அற்புதம் என்பது உண்மையிலே அற்புதத்துக்காக சொல்லப்பட்டதில்லை, அவருடைய அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக சொன்ன விஷயங்கள் இந்த நூலிலே நான் உண்மையிலே அந்த அடிக்கோடிட்ட சிலவற்றை மட்டும் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. இந்த 312 பக்கங்களை நீங்கள் வாசித்து அந்த அனுபவமாக, சுய அனுபவமாக நீங்கள் வாசித்து ஒவ்வொருவரும் பேச வேண்டும். அப்ப அதுல ஒரு விஷயம் வந்தது. இந்த சேப்பன் ராமநாதன் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த பரமேஸ்வரா கல்லூரி, ராமநாதன் கல்லூரி, பெண்கள் கல்லூரி, மற்றவர்களுடைய இந்த அரசியல் வரலாற்றிலே முக்கியத்துவம் பெற்ற சேப்பன் ராமநாதன் ஒரு தடவை குதிரையில இருந்து கொண்டு, குதிரை வண்டியில இருந்து கொண்டு சில பேரோட பேசியிருக்கிறார். அவரு வங்க விடாம இவரே கதைச்சிருக்கிறார். எல்லாம் கதைச்சு முடிச்சு இவர் மருதனாவளத்துக்கு போய் இரவு யோசிச்சுக்கிறார். சுவாமியோட நான் வங்கி நின்று கதையாமல் குதிரை வண்டியில காய்ச்சிட்டு பிடிக்க நடந்து வந்திருக்காரு. நடந்து வந்து சொல்லிக்கிறார், கொஞ்சம் மன்னிச்சு கொடுக்கும் சுவாமி, டேய் ஒரு முதல்ல ஒரு அடி போட்டு பேசி போட்டு சொல்ற, டேய் கொட்டடா உதரடா கொட. அதுக்கு பிறகுதான் அது விரைவில் நிறைய சொத்து கொடுக்கிறோம், நிறைய சொத்துக்கள் அவரோட வாரிசுகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகுதான் இந்த பரமேஸ்வரா கல்லூரி அவர் கட்டினது என்றும், ராமநாதன் கல்லூரியை கட்டியது என்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாடி கட்டுற எங்கள் பல்கலைக்கழகத்தின் ஒரு பெரிய ஒரு சிம்பல், குறியீடு. நான் துணைவேந்தராக சில பேர் பழசா போச்சு, ஒரு புது கட்டடம் கட்டணும், அது வேணும்னா நான் ஒரு அருங்காட்சியகமா மாத்திரம் நம்மளுக்கு அதில் பொட்டில் போட்டு தாழ்ந்து ஒரு தினம் மட்டும் பேசல. உண்மையில அந்த தேக்க மரம் அந்த உள்ள அதை பாலிஷ் பண்றதுக்கே நான் நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு உதவி செய்தேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு நிமிந்திருக்கிற ஒரு பெரிய அடையாளம் பொருளாவை கொண்டாடுகிறோம். அப்ப உண்மையில இந்த கப்பலை போல ஒரு பெரிய கல்லூரி கட்டடம், அத்திவார கல்லுக்குள்ள கூட அவருடைய கதைகள் இருக்கு. அவர் தன்னுடைய விசிறியோட போய் விசிறி போட்டு, இந்த விசிறி எப்பவும் ராமநாதன் கல்லூரி அவருடைய அந்த கோயில்ல அந்த விசிறி, நான் இந்த புத்தகத்தை வாசிக்க எனக்கு அந்த செய்தி கூட கிடைக்குது. நான் அடுத்து இருக்க ராமநாதன் போய் அந்த விசிறியை பார்க்க வேணும், ஒரு படம் பிடிக்கணும் போல இருக்கு. நிறைய விஷயங்கள் எங்களோட தலைமுறைக்கு நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்ப பாரதியின் இந்த நூல் அதை வெளிப்படுத்துகிறது. அப்ப இதே போல அவர் தன்னுடைய அந்த இறுதி காலம், அவர் நோயுற்ற காலங்கள் எல்லாத்தையும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைந்த அந்த வாழ்வை இந்த நூல் அழகா பிடிச்சுக்காரு. அடுத்த அங்காலதான் யோகத்தை எழுதுவாங்க. உண்மையில அந்த ஹீரோ அவர் தான். ஆனா அவர் பிறந்த அந்த முன்னணி கதை, அதுக்கு பின்னால அந்த கதையெல்லாம் கட்டுரைகளா வருது. தேரடியில வேற கண்டது, யாரடா என்று கேட்டது, தீரடா பச்சை என்றது, அது அப்படியே உள்ளதை காணு சொன்னது. சொன்ன இந்த வாக்கியங்கள் நாங்கள் பார்ப்போம். ஒரு பொல்லாப்பு பிள்ளை எப்பவோ முடிஞ்ச காரியம் நாம் அறியோம் உள்ளது உண்மை. நாங்கள் எங்களை அறியாமலே சொல்றோம், இது எப்பவோ முடிஞ்ச காரியம். அல்லது ஜோகரை கூப்பிட்டு தான் நாங்கள் ஆறுதல் காண வேண்டி இருக்குது. எங்களுடைய நாட்டின் எல்லாமே எல்லா விஷயங்கள்லையும். காலையில பாரதி இல்ல சொன்ன கொஞ்சம் கனத்த நாள் பாரதி இல்லை என்ன சார் இன்றைக்கு இந்த எலெக்ஷன் நாள். அவர் சொன்னார், இதை பற்றி கூட சுவாமி சொல்லித்தானே இருக்காரு, எங்கிட்ட தமிழினம் கந்தல் கந்தல் கந்தலாக கிழிஞ்சு கொண்டு போகுது என்று. நான் என்னோட புத்தகத்துல நான் அதை படிவா அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். ஆக இவர்களுடைய அந்த தேவைகள் எல்லாமே எங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை நாங்கள் உணர்வதற்கு சொல்லுவாங்க. மிஸ் பண்ணா பிரயோகம். அப்ப நாங்கள் இப்ப கூட நாங்கள் இதனை உணர்ந்தால் நாங்கள் மேலே போகலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நூலும் என்று எங்களுடைய இந்த சந்திப்பும் நிகழ்வதை நான் முக்கியமாக பார்க்கிறேன். அப்ப உண்மையில ஜோகர் சாமியினுடைய இந்த சமய அனுபவம், சமய தீட்சை என்பது கூட மிக 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 ஒரு விளங்க முடியாத மாதிரி கூட இருக்கு. செல்லப்பெருக்கு அவர் செல்லப்பெருவர்கள் கொடுத்த தீட்சை, இவர் பிறகு தன்னுடைய சிஷர்களுக்கு கொடுத்தது. இப்படி நல்ல ஒரு கூழ் காய்ச்சுவோம்டா, கூழ் ஆசையா அந்த சிஷர் எல்லாம் காய்ச்ச முடிய அடிச்ச அந்த வேலையை பானையை உடைச்சு போட்டு போங்கடா. பற்று விடுவதற்கான அந்த 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 செய்திகள் என்ன வயிறு நிறைஞ்சது, நீ போங்கடான்னு சொல்லி அப்ப பக்குவப்படுத்துவதற்கு நிறைய விஷயங்கள் அவர்கள் செய்தது. அப்ப உண்மையில இதை பற்றி நாங்கள் சொல்வதை விட யோகர் தன்னுடைய சுவாமியை பற்றி அவர் சொல்லுவார். ஆசானை கண்டேன் அருந்தவர் வாழ் நல்லூரில், பேசாதன எல்லாம் பேசினான் கூசாமல் நின்றேன்,
நீ யாரடா என்றே அதட்டினான். அன்றே யான் பெற்றேன் அருள். பொறிவழியே போய் புகுந்து புலம்பி திரிவேனை நெறிவழியே நிறுத்தி நீயே நான் என்று உரைத்த எளியவனை பித்தன் என பிறர் பேசும் பெருமானை செறி பொழில் சூழ் நல்லை நகர் தேரடியில் கண்டோமே. பக்கத்துல நாங்கள் தேரடிகிட்ட தான் நாங்கள் இருக்கிறோம். அப்ப இந்த இந்த அனுபவம், அதாவது யோகருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் எங்களுடைய இன்றைக்கு நாங்கள் குருபூசை கொண்டாடுகிற அவருடைய அந்த குருவினுடைய அந்த மகத்துவத்தையும் சொல்லும். இந்த அனுபவங்களை பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தலையும் எங்களுக்கு தரும். அப்ப இப்படி நிறைய சம்பவங்கள், இங்கே நாங்கள் அறியாத சம்பவங்கள், அறிந்த சம்பவங்கள் என்று பல இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கரை யாத்திரை போன கதை, கதிராமத்துக்கான கரை யாத்திரை என்பது நான் அடிக்கடி சொல்லுவேன். எங்களோட பண்பாட்டில குறிப்பாக இந்த ஏஜிங், முதுமைக்கு எங்களோட பண்பாடு கண்டுபிடிச்ச ஒரு பெரிய வழிமுறை. என்னுடைய சில சமூக கட்டுரைகளோடு எழுதி, அதாவது ஒரு வயதானவர்கள் சொல்லி போட்டு போவார்களாம், இனி நாங்கள் திரும்பி வருவோமோ தெரியாது, காசிக்கு போற மாதிரி. ஆனா பெரும்பாலும் திரும்பி வருவாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த வீடுகள்ல முதியவர்களிடையே இருந்தால் நடுவே இருக்குது, விடுபடு என்றெல்லாம் பேசிக்கொண்டு கேட்குள்ள கதிராமத்துக்கு போய் வந்தா ஒரு 4-5-6 மாதத்துக்கு அவங்க இங்க நிக்க மாட்டாங்க. வரைக்குள்ள அவங்க பெரிய அருமையா அருந்தலா இருப்பாங்க. வர்ற பொழுது அவர்கள் இந்த விபூதி, கதிராமத்தி, நம்ம ரம்புட்டான், மங்குஸ்தான், காலம் அதெல்லாம் கொண்டு வருவார்கள். அதை கொண்டு வருகிற பொழுது திருப்பங்க ஐயோ அப்பப்பா வந்துட்டார், தாத்தா வந்துட்டார், அம்மா அப்பா வந்துட்டாருன்னு சொல்லி அந்த இறுக்கம் வரும். ஆனால் யோகர்கிட்ட கதிராம யாத்திரை வந்து ஒரு வித்தியாசமான யாத்திரை. அவர் அங்க போன பொழுது இவர் இவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க, என்ன போனவனை காண இல்லை, போறவரை காண இல்லைன்னு. அவன் செத்துட்டான். அப்ப சனமிஞ்சி ஓரளவுக்கு அவருக்கு ஒரு இறுதி கிரியைகள் செய்கிற அளவுக்கு போனார்கள் என்பதும் நான் தெரியவர் சொல்லுவேன். நான் செத்து வாரேன், மிச்சமாக கிடந்த நானும் செத்துதான் இப்ப யோகன் வாரான். அப்ப உண்மையில செல்லப்பா சுவாமிகளினுடைய அந்த அருளால அவர் சொல்லுவார், அமரர் அறியாத ஆனந்தம் பெற்றேன், முயலும் அறியாத மௌனத்தை விட்டேன். அதன் மொழி கூட நிச்சயம் நினைக்கிறேன். யோகசாமியை நாங்கள் வெறுமனே இந்த ஆத்மீகம் கடவுளுக்கு பார்க்கறத விட அவருடைய தமிழ் அந்த நயத்துக்காக கூட படிக்கணும். முயலும் அறியாத மௌனத்தில் உள்ள முயல் விடத்தை சும்மா இருக்கிறத பார்க்க இயலாத. முயலும் அறியாத மௌனத்தில் உற்றேன், செயலறியாத சிவத்தினை கண்டேன், யம நியமாதி யாவையும் உற்றேன். அப்படி பாடி கொண்டிருக்கிறார். இது ஒரு வகையான அனுபவங்கள். மற்றது சொல்லுவார்கள், ஒருவருடைய நண்பர் அல்லது ஒருவர் யாரை ஆராதிக்கிறார், யாரை விரும்புகிறார் என்பது அவரை உடைய பக்குவத்தை காட்டும். சோழநாதையாவோட பேசுகிறேன். சுவாமி விபுலானந்தர் எங்களுடைய பண்பாட்டிலே எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய மகான். நம்மளுடைய முதல் பேராசிரியர், யாழ் நூல் உலகத்திலேயே முதல் இசையினுடைய ஒரு இசைக்காக, யாழுக்காக செய்யப்பட்ட ஒரு பெரிய ஆய்வினுடைய ஒரு அவருடைய அறிவு பல்துறையானது. அவருடைய பிசிக்ஸ், பௌதிக துறையினுடைய ஒரு பட்டதாரி. இன்னமும் நாங்கள் இந்த யாழ் நூல பெருசா விளங்க முடியாது. ஒரு யாழை அவர் கண்டுபிடிச்சு அரங்கேற்றின யாழை போல ஒரு யாழை வச்சு எங்களால் வாசிக்க முடியாது. ஒரு மாடலுக்கு அங்கே சிலதை நாங்கள் ஒரு வினோதமாக செய்கிறோமோ தவிர உண்மையில இந்த மரபை தொடரவில்லை. அப்படிப்பட்ட விபுலானந்தர் இங்கே இந்த சென்ட் பேட்ரிக்ஸில் ஒரு ஆசிரியராக இருந்த காலத்தில் அவர் ஆனப்பத்தியிலே இருப்பார். சுவாமி அவரை தேடி போவார். சுவாமி தேடி போறாருன்றதுக்கு அப்பால 2 பேரும் அங்கு ஒருவரோடு ஒருவர் இணைஞ்சு கலந்ததுன்றதுதான் முக்கியம். அப்ப உண்மையில இதை போல நிறைய பேர் அவரோடு திருவிளங்கம் சைவஸ்தான் வந்து நிறைய பங்களித்தவர். அவர் இறந்த பொழுது அவர் சொல்லியிருக்கார், என்னுடைய எல்லாமே என்னுடையதும் எல்லாம் என்னுடைய வெளிச்சங்களும் எல்லாம் ஒடுங்கி போச்சு. ஆக இந்த பண்பாட்டின் ஞானியர்கள், அறிஞர்கள் எல்லாரோடையும் அவருக்குள்ள இருந்த அந்த தொடர்பு என்பது மிக முக்கியமானது. மற்றது சுவாமியினுடைய அந்த வழிபாடு என்பதும் கூட வெறுமனே இந்த ஒரு யந்திர பாங்கான சடங்குகள் அல்ல. இதில் பார்க்கவே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய செய்தி, திருமுறையை பாடலாம்.
படிவா பாடாட்ட புத்தகத்தை படிச்சு தான் பாடியிருக்கிறேன். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து பாடலான்னு சொல்லியிருக்கிறேன். திருவாசகத்தில் ஒரு நிறைய விருப்பம் என்பது நாங்கள் அறிகிறோம். அவரே பாடியிருக்கிறார் அல்லது பாட கேட்பது என்பது. அப்ப உண்மையில எங்களுடைய இந்த இசைக்குள்ளான இறைவனை காண்பது என்ற அந்த எங்களுடைய பண்பாடு சொன்ன எங்களுடைய பக்தி இயக்கிய காலத்துல வந்த அந்த விஷயங்களை எல்லாம் இந்த பாரதியினுடைய அந்த நூல் அந்த சம்பவங்களை எங்களுக்கு கொண்டு வந்து காட்டுது. அதே போல மதுக்கடைகளை உங்களுக்கு தெரியும், இந்த எங்களுடைய தேர்தல் காலத்திலேயே ஒரு மிக முக்கியமான விஷயமாக அடிபடுவது யாரெல்லாம் இந்த மது பர்மிட் எடுத்தாங்க, நான் எடுக்க இல்லை நீ எடுக்க இல்லைன்னா ஒரு வகை ரொம்ப என்னன்னு சொல்லுவது எங்களுடைய பண்பாடு பாரம்பரிய இது நாள் வரை வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு மர்மமான கதைகள் எல்லாம் ஊடகங்கள் வரும். ஆனால் இது நான் வாய்ச்சி இந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சம்பவங்கள் வந்து, அதாவது மதுக்கடைகளை மூடுவிக்கிறதுக்கு நாவலற்ற வழியில சுவாமி ஈடுபட்டிருந்த விதங்கள், அவர் கூட்டங்கள் வைக்கிற பொழுது அதில் தானும் போய் கலந்து கொண்டு பேசிய விதங்களை ஒரு சமூக வாழ்க்கை. அவர் வெறுமனே இப்படி ஒரு மூடிய அறைகளுக்குள்ளே அல்லது சிவதொண்டனுக்குள்ளே இருந்து கொண்டு சமயம் இல்லை, சமூகத்திலே ஒருவராக. நாங்கள் கொஞ்சம் முன்னமா நீங்கள் இந்த நற்சிந்தனைய பாடைக்குள்ள நான் சேர்ந்து பாடிக்கொண்டு கேட்கிற சில வரிகள் இந்த மனசுக்கு வந்து, பிறரையும் தன்னையும் ஒன்றாக நினை, நான் பெருசு நீ பெருசு நினைக்காது. இந்த சம்பவங்கள்லாம் இதுல வருது. அதே போல சுவாமியை பற்றி சில பேர் சொல்லுவார்கள், இது பணக்கார சுவாமி, அது பெரிய ஆக்களோட தான் கதைப்பேன் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு கூட அவர் சொல்லுவார், நான் ஏன் அவங்களோட பணக்காரன் அவன்கிட்ட கிடக்கிறத இந்த எதிரிகளுக்கு கொடுக்கறதுக்கு அவனை பிடிச்சு அணைச்சா தான் இது வரும். ஒரு வகையான ஒரு டெக்னிக் தான் அது. இதே போல படித்தவனை எல்லாரும் தவறி போயிடுவான், படித்தவனை சரியான வழியில செலுத்துவதற்கு இது தேவைப்படுகிறது. ஆக இதுல பார்க்கலாம், இந்த புத்தகத்துல 105வது பக்கத்துல நல்ல மிக தெளிவாக அவருடைய அந்த கூற்றுகள் நான் எல்லாவற்றையும் எடுத்து பேசுவதா இருந்தேன். இப்ப நேரம் கருவி நாங்கள் ஏற்கனவே பிக்கிறபடியா நாங்கள் நீட்டிலாது. அப்போ அதே மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள் உங்களுக்கு தெரியும், ரமண மகரிஷி. நாங்கள் ரமணர் இல்லாத ஆச்சிரமத்துக்கு போய் அதுல இருக்கைக்குள்ளே என்னமோ உடம்பில் ஒரு வைப்ரேஷன் சொல்லுவார்கள். இப்ப செல்லப்பா சுவாமி இந்த ஆச்சிரமத்துல செல்லப்ப அவருடைய அந்த திருவுருவ சிலைதான் இருக்கு. ஆனா இதுல வந்துட்டு போய்க்கல எங்க மனசுக்குள்ள வார ஆறுதல். அதாவது கொழும்புத்துறைக்கு நாங்கள் அவருடைய ஆச்சிரமத்துக்கு போயிட்டு வர்றது, சிவதொண்டையில அந்த பாதம் ரட்சைகளை நாங்கள் தொட்டு கும்பிடுற பொழுது வார. அதே மாதிரி இந்த ரமண ஆச்சிரமத்துல இவர் போயிருக்கிறார். இவர் ஒரு வகையான ஞானி, அவர் பெரிய ஞானி. 2 பேரும் ஒரு சொல்லும் பேசியிருக்கிறார். தமிழ் தெரியாதாரையா மொழியில்லாதாரையா இல்ல, திரும்பி வரைகளை கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் நிறைய பேசினாங்க. நாங்கள் 2 பேருமே நிறைய பேசி, அதாவது சும்மா இருடாங்கதான் அவர் எனக்கு போதிச்சது, நான் அவர்கிட்ட கேட்டதும் அந்த கிட்ட அனுபவம் பண்ணது அந்த சும்மா இரு. நான் சொன்ன அந்த எங்கட ஜெர்மன் கௌரி பாலா எழுதினா அந்த சும்மா இரு. அப்ப இதே மாதிரி இந்த நிறைய சம்பவங்களை பற்றி பேசுறது. இதுல அடுத்த முக்கியமான இந்த உரையை நான் நிறைவு செய்ய வேண்டும். ஆனாலும் இந்த பாரதியினுடைய குடும்ப அனுபவங்கள்